இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடை கிடையாது. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியோட மேடை கிடையாது. ஆனா இந்த மேடையை பார்க்கும்போது மிக பெருமையாக எங்கள் கட்சி கூட்டத்தில் அமர்ந்த மாதிரியே இருக்கு. ஏன் என்று கேட்டால், இந்த மேடையிலே தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், தெலுங்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள், கன்னடா பேசுபவர்கள் இருக்கிறார்கள், மலையாளம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், ஹிந்தி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், உருது பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு மொழியினால் பிரித்தாளாமல் அனைவரையும் இந்தியர்களாக பார்க்கக்கூடிய மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். இதுதான் பிஜேபியோட ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மேடையில் நடக்கக்கூடிய விஷயம். நம் திருநாட்டிலே பாரத நாட்டில் வாழக்கூடிய மக்களை தமிழன், தெலுங்கன், மலையாளி, கன்னடிகா என்று பாராமல் இந்தியன் என்று பார்க்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்த நாட்டில் இருக்கும் என்றால் அது பாஜக மட்டும்தான். இன்றைய தினத்திலே இந்த ஒரு சிறப்பான மேடை அமைத்து இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய திரு ப்ரொஃபசர் CMK ரெட்டி அவர்களுக்கு சிறப்பான எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் பாதம் தொட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக நான் ரொம்ப சிறப்பா இதை சொல்றேன்னா, யாரு வேணா கூட்டம் நடத்தலாம், ஒரு மீட்டிங் போடலாம். ஆனா டாக்டர் CMK ரெட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில இந்த பூந்தமல்லி ரோட்ல ஒரு கிரவுண்டோட விலை என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரவுண்ட் 6-7 கோடி ரூபாய் விலைக்கு போகக்கூடிய இடம் இது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய சொத்து, என்கிட்ட 1/2 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வீடு, இந்த மாதிரி மோகன் கார்டன்ஸ் என்கின்ற அருமையான இடத்துல கல்யாண மண்டபம், அவர் வீட்டில் இருந்தா மட்டும் போதும் பல கோடி ரூபாய் மாசம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டு தன் இனத்துக்காக, மக்களுக்காக, அவர் வயதெல்லாம் பார்க்காம எதையும் பொருட்படுத்தாமல் இன்று வரை சேவை செய்யக்கூடிய அண்ணன் திரு CMK ரெட்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வழியிலே அவர் மகன் திரு கிஷோர் அவர்களும் இன்று பல நல்ல காரியங்களை நமோ காட் ட்ரஸ்ட் என்பதை ஆரம்பித்து இன்னைக்கு மக்களுக்கு பல தொண்டு சேவைகளை செய்து கொண்டு வருகிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக அண்ணன் திரு நந்தகோபால் அவர்கள் எங்களுக்கு பல ஆண்டு காலமாக உறுதுணையாக இருந்து பல விஷயங்களை முன்னிறுத்தி எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும், அண்ணன் திரு தனசேகர் அவர்களுக்கும், குறிப்பாக நம்மிடையே பாரதியாரின் புகழை மிக தெளிவாக எடுத்துரைத்த திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் இருக்காங்க, சாரி நான் பேரெல்லாம் சொல்லலை, நிறைய பேர் இருக்காங்க மேடையில், அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ரொம்ப நேரமாக இங்கெல்லாம் நீங்கள்லாம் காத்துட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறிய விஷயங்கள் தான். இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஃபாரம் ஆஃப் தமிழ்நாடு என்பதை மிக அருமையாக வழிநடத்தி, இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, ஒரு மிக மன வருத்தமான விஷயம், நான் எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மக்களை மதத்தால் பிரித்தார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் மொழியால் பிரித்து மொழி அரசியல் என்பதை முன்வைத்து இங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அவல நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது. இந்த ஒரு மொழி அரசியல் என்பது 1967 தொடங்கி இன்று வரை நடப்பதன் காரணமாக தான் தமிழக மக்கள்னால் ஒரு 3வது மொழியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்த மிக சிறந்த ஒரு ஸ்கீம் என்பது தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுல தெளிவா என்ன சொல்றாருன்னா, தாய்மொழியை கண்டிப்பாக நீங்க கற்க வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், சயின்ஸ் போன்ற படிப்பெல்லாம் இதுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் மட்டும்தான் படிக்க முடியும். ஆனா இன்றைய தினத்திலே தமிழகத்தில் தமிழில் சயின்ஸையும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல இன்று உலகம் ரொம்ப சிறுசாயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் தமிழகத்துல இருந்து வட இந்தியாவுக்கு வேலைக்கு போறாங்க, வட இந்தியாவில் தமிழகத்துக்கு வேலைக்கு வராங்க, நம்ம ஹைதராபாத்துக்கு போறோம், பெங்களூர் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி உலகம் சிறிய உலகமாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் ராஜஸ்தானுக்கு வேலைக்கு போனா நான் தமிழை மறக்கணும்னு அவசியம் கிடையாது.
குஜராத்ல ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா அவர் குஜராத்தியை மறக்கணும் அவசியம் கிடையாது. அவருக்கு குழந்தைகள் நான் சொல்றேன், அடுத்த சங்கதியினர் சொல்றேன். தாய்மொழி என்பது தாய்க்கு நிகரான விஷயம், தாய் நாட்டுக்கு நிகரான விஷயம். தாய்மொழியை அனைவரும் கற்க வேண்டும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதைதான் நரேந்திர மோடி அவர்கள் நம்புகிறார்கள். அதன் காரணமாக அவர் கூறிய விஷயம்தான், ஒவ்வொரு மாநிலத்திலும் இதற்கு பின்பு தாய்மொழியை கட்டாயம் கற்க வேண்டும், தாய்மொழியோடு இணைத்து 2 புதிய மொழியை கற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தை இந்த புதிய கல்வி கொள்கை மூலமாக நரேந்திர மோடி அவர் வற்புறுத்தி கொண்டு வருகிறார்கள். இதை தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா 2 நாட்களுக்கு முன்பு தமிழக அரசாங்கம் அரசாணை வெளியிட்டு நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இத்தனை நாளா மக்களை ஏமாத்துனாங்க. எப்படி நீட்டை பத்தி பொய் சொல்லி ஏமாத்துனாங்களோ அதே போல நீட்டை பத்தி எப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு தயாநிதிமா என்ன பண்றாரு, கலைவாணர் அரங்கத்துல போயிட்டு ஸ்டேஜ்ல பேசுறாரு, என் பிள்ளைங்களுக்கு கூட மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, நான் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி சீட்டை வாங்க முயற்சி பண்ணேன்னு. இந்த இன்ஃபுளுன்ஸ் என்கின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்ட மாணவனுக்கு தான் மருத்துவ சீட் என்பதற்காக வந்ததுதான் நீட். மருத்துவ சீட்டை உருப்படியா வாங்கறதுக்காக வந்த நீட்டு. ஆனா அதை கூட பாருங்க, தயாநிதி மாறன் மேடை ஏறி பெருமையா கலைவாணகத்தை பேசுறாரு, என் பிள்ளைங்களுக்கு சீட், உன் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கல சீட்டு கிடைக்கல, அதுக்கு இருக்கு நீங்க நீட்டை குறை சொல்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கும் வேளையிலே ஒரு மிகுந்த ஒருமைப்பாடோடு நம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம நாட்டோட வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியை நம்ம அதிக வேகமாக சென்று கொண்டு இருக்கிறோம். இந்திய திருநாட்டை பல ஆண்டுகள் அடிமையாக வைத்திருந்த பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரத்திலே 5வது இடத்துல இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதிலும் குறிப்பாக அந்த நிதித்துறையை ஆளக்கூடிய அமைச்சராக தமிழகத்தை சார்ந்த சிங்க பெண்மணி திருமதி நிர்மலா சீதாராமன் இருப்பது எங்களுக்கு இன்னும் அதிக பெருமை. இப்படி ஒரு காலகட்டம் இருந்து கொண்டு வருகிறது. அண்ணன் CMKD அவர்கள் பேசும் பொழுது இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட முக்கியமான ப்ராப்ளத்தை ஆதி திராவிட மக்கள் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சரா இருக்காங்க, இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அண்ணனுக்கு நான் தெரிவிக்க வேண்டிய விஷயம், நரேந்திர மோடி அவர்கள் இதே மேனுவல் ஸ்கேவெஞ்சரா இருக்கவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கான மரியாதையை தேடி கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் என்கின்ற வார்த்தையே அகராதியிலிருந்து அழிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழகத்திலும் பாஜக ஆட்சி அமையும் பொழுது இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் என்கின்ற கான்செப்ட் ஒழிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான சுயமரியாதை, பாஜக பேசுவது சுயமரியாதை, அந்த சுயமரியாதைக்கான அனைத்தும் செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியை என்னால் உறுதியாக நரேந்திர மோடி மீது நம்பிக்கை வைத்து கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு, யாதும் ஊரே யாவரும் கேளு என்று அழகாக கூறியவர் கணியன் பூங்குன்றனார். இந்த பர்டிகுலர் வரியை தமிழகத்துல பேசல, ஆனா ஜெனீவால் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசியவர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த மொத்த உலகமும் ஒரே ஊர் தான், அனைத்து மக்களும் நம் மக்கள் தான். அதே போல் பாஜகவை பொறுத்தவரை இங்க மொழி ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம் அனைவரும் மீண்டும் கூறுகிறேன், பாரத தாயின் பிள்ளைகள் நம் அனைவரும், இந்திய திருநாட்டின் பிள்ளைகள் அனைவரும் இதை ஒரே ஒற்றை சிந்தனையோடு இந்த ஒரே நோக்கத்தோடு நாம் வெற்றி நடை போட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு அப்புறம் அரசியல் என்பது வளர்ச்சி சார்ந்த அரசியலாக இருக்க வேண்டும். மொழி சார்ந்த அரசியலோ மதம் சார்ந்த அரசியலோ ஒதுக்கிவிட்டு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும். குறிப்பாக நம்ம எல்லாம் சென்னையை சார்ந்தவர்கள். சென்னையை பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் முன்பெல்லாம் சென்னை என்பது மும்பை டெல்லிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாநகரமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத் பல நகரங்கள் சென்னையை விட இன்னும் அதிநவீனமாக ஆக்கப்பட்டு செல்கின்றன. ஆனால் நம்ம இன்னும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். நம் வாழ்வாதாரம் உயர வேண்டும். பகுதிக்கு பகுதி நவோதயா பள்ளிகள் தேவை. உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும். நம் அனைவரும் ஒன்று கூடி நரேந்திர மோடிக்கு இந்த முறை 400 சீட் ஜெயிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நரேந்திர மோடி அவர்கள் மத்தியிலே வெற்றி பெறுவதற்கு இந்த முறை தமிழகத்தில் MP தேவைப்படாம இருக்கலாம். ஆனா தமிழகம் உருப்படுவதற்கு நிச்சயமாக நரேந்திர மோடி தேவை என்பதுதான் உண்மை. அதற்காகவாது நம் அனைவரும் ஒன்று கூடி முக்கியமாக தேர்தல் அன்று நம் ஜனநாயக கடமையை முன்னிறுத்தி அனைவரும் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு போங்க. எதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரே ஒரு முறை, இந்த முறை மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் மோடி என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அனைவரும் தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு போன் அடிங்க.
அடிச்சு பேசுங்க. இந்த முறை மோடி தான் ஜெயிக்க போறாரு, நம்ம மோடிக்கு ஆதரவு கொடுப்போம், தாமரைக்கு வாக்களிப்போம் என்று கூறுங்கள். இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏற்கனவே அண்ணன் போட்டிருக்க மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துருச்சு. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஒழிக்கப்படும். உறுதியாக மொழி கடந்து அனைவருக்குமான ஒரு வளர்ச்சி எப்படி இந்த எக்கனாமிக் வீக் செக்ஷன் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்தங்கிய மக்கள் மட்டும் இல்லாமல் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக எஃப்சி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் கூட பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ஒரு ரிசர்வேஷன் ஒதுக்கப்பட்டதோ அதே போல அனைத்து மக்களுக்கும், அனைத்து குவாலிஃபைடு மக்களுக்கும் இந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசாங்கம் எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். திரு கொண்டாரெட்டி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மனுவை நிச்சயமாக பரிசீலனை செய்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற நம்பிக்கையும் இந்த மேடை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.